கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சொத்துக்காக தந்தையை 2 மகன்கள் தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக இதுபோல பல செய்திகள் நாம் கடந்து வந்துட்டு தான் இருக்கும். சொத்துக்காக தந்தையை கொன்ற மகன்கள், குடிக்க பணம் தரவில்லை என்று தாயின் தலையில் கல்லை போட்டு கொன்ற மகன், கட்சி பதவிக்காக தந்தை மகனிடையே மோதல், இப்படி பல அண்மை செய்திகள் நம்ம பார்த்துட்டு தாங்க இருப்போம். ஆனால் விஷயம் அது இல்லைங்க. இந்த காணொலி நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த தந்தையை அந்த மகன்கள் இருவரும் கட்டி போட்டு அடிக்கும் போதும், பின்னாடி இருந்து ஒரு பெண்மணி கழியால் அடிக்கிறதையும் பார்த்த அந்த நாய், வளர்த்த நாய் பதறுது பாருங்கள், அதுதாங்க விசுவாசம். அந்த விசுவாசம் நம் பெற்ற மகன்கள்கிட்டயே இல்லைன்றது தான் இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால தான் அந்த காலத்தில் இந்த மனிதன் நாயை தன்னை விட மேலே இடத்துல வச்சுருந்தான். ஏன்னா அதோட விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கு அளவே கிடையாது. இதுதாங்க விஷயம். முக்கியமாக நிறைய பேர் எங்கள் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, நாயோட முடி கொட்டுது, என் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயை எடுத்துக்கங்க அப்படின்னு எங்களுக்கும் நிறைய அழைப்பு வரும். இதில் பல பேர் அந்த நாய்களை அனாதையாக ரோட்டில் வர்ற துயரமான சம்பவமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்க எல்லாத்துக்கும் என்னோட கனிவான வேண்டுகோள், இந்த காணொலியை நல்லா பாருங்கள், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க உங்களுக்கு கடைசி வரை துணை இருக்க போகிறது யார் அப்படின்னு உங்கள் முடிவுக்கே விட்டுறேன்.